அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியை வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க. கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ இப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டி இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு காலதாமதமும் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு சொத்து மட்டுமல்லங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்கள் நடக்க வேண்டியிருக்கு காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னாலும் அனைத்து நல்ல பலன்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடைபெறுவதற்கும் வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இதே இடத்துல செவ்வாயும் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலும் நட்சத்திர நண்பர்கள் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் துறையில் கொடுக்கல் வாங்கல் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நம்மளுடைய புதன் பகவான் கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் மிக சாத்தியமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலும் அந்த நல்ல ஓன் பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் புதன் பகவானும் இதே 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலவையான
அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் அவ்வப்போது கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை யார் கூட இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேத்து கிரகம் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க அல்லது இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் ரொம்ப வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதன் காரணமாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் 8வது வீடுன்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு எதனா ஒரு சில விஷயங்களில் அவங்க உங்ககிட்ட ஜாமீன் கையொப்பம் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது இப்போ வீட்டு பக்கத்துலையோ உங்களுடைய நெய்பர்ஸ் பற்றி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் தவறான விஷயங்கள் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அனைவருக்கிட்டையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலவையான சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு
நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தற்சமயம் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுடைய பிசினஸை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற அனுபவம் வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க அதே பிசினஸை ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்ற அனுபவம் வந்து புதிதாக ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும், மேலும் உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் கேத்து ஆல்ரெடி உங்களுடைய 3வது வீட்டில் அமர்ந்திருக்காருங்க. ஆனால் அதே சமயம் குருவுடைய பார்வையும் வந்து நம்மளுடைய கேத்து மேலே விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரமாக இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக விடாமல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து மந்தத்தன்மையாக இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா படிப்பில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.